Hi friends, welcome to Kalandi's channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி உப்பு பருப்பு. குழந்தைகளுக்கு வந்து உப்பு பருப்புன்னு சொல்லி நம்ம வெறும் பருப்பு கடைஞ்சு கொடுப்போம். அது வந்து பாசி பருப்புல எப்படி செய்யலாம் அப்படினு இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் 1 கப் பாசி பருப்பு எடுத்துர்க்கேன். இது வந்து ஹோம் ப்ராசஸ் தால். நான் என்னோட previous வீடியோல இத நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். வறுத்த பருப்பு ஒரு பக்கம் ஸ்கின்னோட இருக்கும். இந்த பருப்பு வந்து நம்ம 2-3 முறை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிரலாம். கடையில வாங்குறவங்க வந்து பருப்பு வறுத்துட்டு அப்புறமா சமைக்கலாம். நல்லா கழுவி சுத்தம் பண்ணிரலாம். இது வந்து ஊற வைக்கணும்ங்கற அவசியம் இல்ல. நம்ம டைரக்டா குக் பண்ணிரலாம். பருப்புக்கு 2 பாகத்துக்கு தண்ணி கொதிக்க வச்சிரலாம். தண்ணி பாருங்க நல்லா சூடேறிடுச்சு. இப்போ பருப்பு சேர்த்தலாம். நான் தண்ணி வந்து கொஞ்சம் சேர்த்து வச்சிருக்கேன் ரசத்துக்கு வடிக்கிறதுக்காக. தண்ணி சேர்த்து வச்சுக்கிறது நல்லது. பருப்பு வந்து இடையில வேகாம பத்தாம இருந்தா கூட நம்ம தண்ணி இது வந்து சேர்த்துக்கலாம். சுடு தண்ணி திருப்பி எடுத்து வச்சு பூண்டு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு பொட்டு எண்ணெய் விட்டுக்கலாம். பருப்பு பொங்கி வராம இருக்கிறதுக்காக ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிருங்க. இப்போ பாருங்க பருப்பு வந்து நல்லா half குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல வந்து நான் தண்ணி நிறைய வச்சிருக்கிறது வந்து ரசத்துக்காக வடிச்சிட்டேன். மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறம் பருப்பு பாருங்க நல்லா கூல் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தாளிச்சு கொட்டிரலாம். 2 ஸ்பூன் நெய் விட்டு குழந்தைகளுக்கு செய்யறனால நெய்ல தாளிச்சா நல்லா இருக்கும். 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்தலாம். சீரகம் பொரிஞ்ச உடனே கறிவேப்பிலையும் பச்சை மிளகாய் வந்து கீறி போட்டுருக்கேன். கடைசியில போடுறதுனால பெரிய காரம் வந்து உங்களுக்கு பருப்புல இதனால வராது. வாசனை தான் வரும். பூண்டு மறுபடியும் ஒரு 4 பல்லு பூண்டு வந்து பொடியா நறுக்கி சேர்த்துருங்க. நான் எண்ணெயில பொரியிறப்ப நல்லா இருக்கும் வாசனை. இதை நல்லா வதக்கி நம்ம பருப்போட சேர்த்துடலாம். எப்பவுமே தாளிச்சு கொட்டினதுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு கொதி விட்டா அந்த ஃப்ளேவர் வந்து இறங்கும். நம்ம தாளிச்ச வாசனை வந்து நம்ம பருப்புக்குள்ள இறங்கும். அதனால நம்ம தாளிச்சு கொட்டினது நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு லோ ஃப்ளேம்ல 5 நிமிஷம் பருப்பு நல்லா கொதிச்சு வர மாதிரி விட்டுருங்க. பாருங்க பருப்பு நல்லா கொதிக்குது. இப்போ நல்லா ஜீரகம் வாசனை ரொம்ப நல்லா இருக்கு. குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது இந்த மாதிரி நம்ம பருப்பு செஞ்சு கொடுக்கறது. இப்போ இதை நம்ம இறக்கி வச்சிடலாம். இது அருமையான பருப்பு கூட நெய் கலந்து சூடான சாதத்தில் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்போ நிறைய புரோட்டீன் உடம்புக்கு சேருது. இந்த ரெசிபி நீங்கள் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுங்க. பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை எல்லாரும் கூட ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் எங்கள் சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.